இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போது வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, சக்கரவள்ளி கிழங்குல செஞ்ச பூரி தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே, வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன் நான். 1/2 கிலோவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஏற்று வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பையும் பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ நல்லா இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த கிழங்கு. ஓகேங்களா, நம்ம வந்து குக்கரில் வச்சா 2 விசில் 3 விசில்லே வெந்துடும். இப்போ நல்லா வந்துடுச்சு பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், தோல் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். ஓகே, வடிகட்டியாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் இதை. இப்போ இதுக்கு தேவையானது வந்து நம்ம இது கூட சர்க்கரை சேர்க்கணும் இல்லைங்களா, அதுக்கு பதில் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ கிழங்குக்கு 250 கிராம் வெல்லம், அதுவே போதுமானது. நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அப்படியே கலக்கி விட்டுடலாம். இது போல் வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டதும் நம்ம வந்து எடுத்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இது போல் ஆனதுக்கப்புறமா நம்ம வடிகட்டிடுறது தான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா க்ளீனாகவும் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. பாருங்கள், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நிறைய தூசுலாம் வந்துருந்தது. இப்போ மறுபடியும் நம்ம அதே வானல் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் பாகுவை நல்லா இது பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நசுக்கி போட்டிருக்கோம் வாசனைக்காக. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கிழங்கு நல்லா உரித்து எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கிழங்கை உரித்து எடுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இது வந்து மசிச்சுக்கலாம். இது போல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாகு வந்து இது பாருங்கள். இது வந்து 3/4 பதம் பாகு வந்து அதில் வந்து நம்ம இது ஆட் பண்ணும்பொழுது முழுசாக வந்து பாகு வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதுதான் வந்து நான் கேசரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ வாசனையாக இருந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டும் நம்ம வந்து போலிக்கு ரெடி பண்ணலாம். ஓகே, ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். நம்ம இப்போது வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவில் தான் நம்ம இந்த போலி செய்வோம். ஓகே, மைதா மாவு எடுத்தாச்சு. 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கலர் வரணுன்றதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இப்போது உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. ஓகே, இப்போது நம்ம பூரிக்கட்டையை வச்சு நல்லா கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்பு வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லமும் சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தட்டி விட்டு வட்டமாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட வேண்டியதான். தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த போலியை எடுத்து அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த கேசரி வந்து செம்ம டேஸ்ட்டுங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த 1/2 கிலோ மாவுலேயே வந்து நாங்கள் வந்து ஒரு 12லேருந்து 15 போலி வரைக்கும் செஞ்சோம். ஓகே, பாருங்கள், ரொம்பவும் நல்லா இருந்தது. புதுசாக ட்ரை பண்ணணுன்றதுக்காக நாங்கள் வந்து இப்படி ட்ரை பண்ணோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ்க்கு நம்ம வந்து கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து அந்த கிழங்கு வந்து அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அவிச்சு செய்கிறதுனால இதில் வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரொம்ப சாஃப்ட்லியாகவும் அந்த கிழங்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.